ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கீதா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான ஒன்று. ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது சில டெஃபினிஷன்ஸ். அதனுடைய ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன்ஸ் அது இருந்தால் தான் அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். இதில் பொதுவாக நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது ரெண்டு வகையான எக்ஸ்பிரிமெண்ட்ஸு நம்ம பார்ப்போம். ஒன்று டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட், இன்னொன்று இந்த ப்ராபபிலிஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட்டு. டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது என்னென்னா, நம்ம இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதுலையெல்லாம் பண்ணுறது, அதாவது அதனுடைய முடிவு வந்து நமக்கு ஷியூராக இதுதான் வரும்னு தெரியும் ரிசல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சால்ட்டு கொடுக்குறாங்க. அந்த சால்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த சால்ட் கடைசியில் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சால்ட் வந்து இப்போ ஜிங்க் சல்ஃபைடுனா ஜிங்க் சல்ஃபைடு தான் வரும். அது முன்னையே தெரியும், அவங்க மடித்து வச்சவங்களுக்கு தெரியும் அது ஜிங்க் சல்ஃபைடுன்னு. அது மாதிரி முடிவு வந்து இப்போ ஃபிசிக்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் ஆன்சர் வரணும்னா அந்த பாயிண்ட் தான் வரும். அது முன்னாலேயே ஆன்சர் தெரியும். தட் இஸ் அதனுடைய முடிவு வந்து முன்கூட்டியே தெரியறது டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. ஆனால் முடிவு முன்கூட்டி தெரியாது, அது ரிசல்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. த ரிசல்ட் வில் நாட் பி த சேம் இன் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அதனுடைய ரிசல்ட் மே நாட் பி யூனிக். அது வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி வர்ற கான்செப்ட் தான் ப்ராபபிலிட்டிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஒரு அன்பயஸ்டு காயின், எந்த மார்க்கெல்லாம் மேலே போட்டு வைக்காத ஒரு அன்பயஸ்டு காயின், அதை டாஸ் பண்ணும்பொழுது அதனுடைய முடிவு வந்து ஹெட்டோ டெய்லோ எது வரும்னு நமக்கு தெரியாது. மேலே வீசி கீழே விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அது ஹெட்டா டெய்லான்னு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ரிசல்ட் இஸ் நாட் த சேம், எது வேணாலும் வரலாம். அடுத்தது அவுட்கம், த ரிசல்ட்ஸ் ஆஃப் அன் அப்சர்வேஷன். இப்போ ஒரு தடவை ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க, அந்த அப்சர்வேஷன் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறீங்க, அது ஹெட்டா டெய்லா, அதுதான் வந்து அவுட்கம். அந்த அப்சர்வேஷனுடைய ரிசல்ட் தான் வந்து அவுட்கம். அடுத்தது ட்ரையல் அண்ட் ஈவெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் ஒரு தடவை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு தடவை பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், டாஸிங்க காயின் ஆகட்டும் அல்லது டாஸிங்க டை ஆகட்டும், எதுவானாலும் ஒரு தடவை நீங்கள் செய்யும்போது அதை ட்ரையல்னு சொல்லுவோம். அந்த ட்ரையலில் வெளிவரக்கூடிய அவுட்கம்ஸ் அதை வந்து ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ட்ரையலினுடைய அவுட்கம்மை ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த்ரோயிங் எ டைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 6 ஃபேஸஸ் இருக்கும். அதில் நம்ம விளையாடுறதுக்கு பயன்படுத்துறது. அதை ஒரு தடவை நீங்கள் பண்ணும்போது என்ன நம்பர் மேலே வருதோ அந்த ஒரு தடவை வீசுறது வந்து ட்ரையல். அதில் வெளிவரக்கூடிய அந்த மேலே வரக்கூடிய எண் வந்து உங்களுடைய ஈவெண்ட். அதை ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்மில். அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது த டோட்டாலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ரேண்டம் சோதனை, அதாவது சமவாய்ப்பு சோதனைன்னு இதில் தமிழில் சொல்லுவோம். அந்த டோட்டாலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வரக்கூடிய முடிவுகளினுடைய மொத்த தொகுப்பு தான் சாம்பிள் ஸ்பேஸ். அதை வந்து நம்ம கேபிட்டல் எஸ்ஸால் டினோட் பண்ணுவோம். அடுத்தது, ஈச் அவுட்கம் ஆர் எலிமெண்ட் இஸ் கால்ட் அ சாம்பிள் பாயிண்ட். இந்த ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு அவுட்கம் வெளியில் வருது இல்லையா, அல்லது அந்த எலிமெண்ட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ், அதை வந்து சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் சேர்ந்தால் சாம்பிள் ஸ்பேஸ். அதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு பேர் சாம்பிள் பாயிண்ட். இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ், அதுக்கு தான் அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா N(s), நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ். அடுத்தது ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு சாம்பிள் ஸ்பேஸு ஃபைனைட்டாக இருக்கா, கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸில் அவுட்கம்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே, அதாவது த்ரோயிங்க டை, த்ரோயிங் எ காயின், இதெல்லாம் வந்து ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ்னால் அவுட்கம்ஸ் ஹேவ் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் வித் அ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த மாதிரி வரக்கூடியது கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ இந்த ரெண்டும் சேரும் பொழுது அதை டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபைனைட் அவுட்கம்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், அல்லது அவுட்கம்ஸ் வந்து ஹேவ் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் வித் அ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்தால் அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸ் அல்லது கவுண்டபிள் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதனோட அவுட்கம்ஸ் கவுண்டபிள் நம்பர்ஸாக இருக்குது. கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், எலிமெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூட் எ கண்டினியூமம்.
such as all points on a line, all points on a line segment, all points on a plane. இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து கேப் இல்லாமல், அதாவது ஒரு லைன் மேலே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் கண்டினியூஸ். இட் வில் ஃபார்ம் அ கண்டினியூம். அதனால் அதுக்கு பேர் கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பேர். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸில் நிறைய வகை இருக்குது. வெறும் ஈவெண்ட்னா அவுட்கம், ஆனால் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அதுக்கு என்ன பேருனா த சான்ஸ் ஆஃப் அக்கரிங் வில் பி ஈக்குவல். அப்படி இருந்தால் அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, இதுதான் வருங்கிறத முன்கூட்டியே நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ள ஈவெண்ட்ஸு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். எது வேணால் வரலாம். தே ஹேவ் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பீயிங் அக்கர். அது வந்து என்ன, இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் அ காயின் ஹெட் அண்ட் டெய்ல் வந்து எப்போ ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. இது ஹாஃபு அது ஹாஃப், எது வேணால் வரலாம். ஸோ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கும் அதுக்கு. அதனால் அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது ஏ அண்ட் பி. அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அல்லது அது டிஸ்ஜாயின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வில் பி பை, தட் இஸ் நல் செட். அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து தேர் இஸ் நோ காமன் பாயிண்ட் வித் த 2 events A and B are mutually exclusive if A intersection B is equal to pi. அதை disjointனு சொல்லுவோம். Exhaustive events, they include all possible outcomes. இந்த exhaustive eventsங்கிறது மொத்தமாக அந்த random experimentல உள்ள எல்லா possible outcomes குறிக்கிறது. அடுத்தது favorable events, the trials which entail or favor the happening of an event. ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு சாதகமான நிலையை உருவாக்கி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு டை வந்து த்ரோ பண்ணுறோம். அதில் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஃபார் கெட்டிங் எ மல்டிபிள் ஆஃப் நம்பர் 3. என்னெல்லாம் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் வரும்? ஒரு டையை நம்ம த்ரோ பண்ணும்போது என்னெல்லாம் நம்பர்ஸ் வரும்? 1, ஒரு டை நம்ம கீழே போடும்போது என்ன நம்பர்ஸ் வரும்? 1, 2, 3, 4, 5, 6, இந்த 6 நம்பர் வரும். இப்போ இதில் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் எது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 நம்ம சொல்லும்போது 2 ஈவெண்ட்ஸ் ஃபேவரபிள், அதாவது 3யும் 6ம். ஸோ ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் வந்து 3 and 6. ஸோ அந்த ட்ரையல் விச் ஃபேவர்ஸ் த ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட், அதை தான் நம்ம ஃபேவரபிள் ஈவெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்த டெஃபினிஷன் என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. If there are n exhaustive, mutually exclusive, equally likely cases. ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷனில் இதெல்லாம் பார்த்துட்டோம். n exhaustive, n மொத்த நிகழ்ச்சி, அது எப்படி இருக்குதுன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் டிஸ்ஜாயிண்ட், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை, காமன் பாயிண்ட் கிடையாது. ஈக்குவலி லைக்லி, எல்லாமே சமமான அக்கரன்ஸுக்கு சமமான ப்ராபபிலிட்டி உள்ள, அதாவது த ஹேப்பனிங் த அக்கரன்ஸ் வில் பி ஹேவ் ஈக்குவல் சான்சஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸாக இருந்து அதில் வந்து எம் ஈவெண்ட்ஸ் ஃபேவரபிளாக இருந்தது. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எம் ஈவெண்ட்ஸ் ஃபேவரபிளாக இருந்ததுன்னா அந்த ஈவெண்ட் ஏனுடைய ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா m/n. அதாவது P of A equal to favorable number of cases divided by exhaustive number of cases. இதை சிம்பிளாக சொல்லும்போது favorable number of cases by total number of casesன்னு கூட சொல்லுவோம். அதுதான் ப்ராபபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. திஸ் இஸ் வேர் யுவர் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? 0 less than or equal to probability of A less than or equal to 1. அதாவது ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். இட் ஷுட் பி ஆல்வேஸ் greater than or equal to 0 and it should be always less than or equal to 1. 1 எக்ஸீட் ஆகாது. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டிங்கிறது என்னென்னா, இஃப் தேர் ஆர் n ட்ரையல்ஸ், an event E happens m times, ஒரு மொத்தமாக n ட்ரையல்ஸ் இருக்குது, அதில் ஈவெண்ட் E வந்து m தடவைகள் நடந்தது அப்படின்னாக்கா த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா P of E equal to limit n tends to infinity m/n. அடுத்தது ஆக்சியோமேட்டிக் ப்ராபபிலிட்டி. இதுதான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது. ப்ராபபிலிட்டி, இங்கே ஆக்சியோமேட்டிக் ப்ராபபிலிட்டிங்கிறது என்னென்னா, ப்ராபபிலிட்டி இஸ் அ நம்பர் அசைன்டு டு ஈச் நம்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தட் சாட்டிஸ்ஃபைஸ் 3 axioms. 3 ஆக்சியம்னா என்ன? நிபந்தனைகள். இந்த 3 கண்டிஷனுக்கு எந்த P of E வந்து ஒத்துக்குதோ தட் இஸ் கால்ட் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் E. அப்போது ஆக்சியம் 1 என்ன சொல்லுது? 0 less than or equal to P of E less than or equal to 1. ஆக்சியம் 2 என்ன சொல்லுதுன்னா probability of the full sample space equal to exactly 1. ஆக்சியம் 3 என்னன்னா for any sequence of mutually exclusive events, அதாவது E1, E2 etc. அதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸாக இருந்தால்
probability of the union is equal to sum of the probabilities. Probability of union I takes the value 1 to infinity ei is equal to summation I equal to 1 to infinity probability of ei. Then P of E is the probability of the event E. இந்த மூணு ஆக்சியத்தை எந்த P of Eங்கிற நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்து probability of the event Eன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டிங்கிறது. அதாவது நம்ம இப்போ 3 ப்ராபபிலிட்டி பார்த்துட்டோம். மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி, ஆக்சியமேட்டிக் ப்ராபபிலிட்டி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்த்த இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு போர்டில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே எடுத்துக்க முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக, நீங்கள் அதிலிருந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.